ஹாய், திஸ் இஸ் Vardha from the Poet Trader Division. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. எதை நோக்கி இந்தியன் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு? கிட்டத்தட்ட இன்னைக்கு நடந்த ஒரு சில விஷயங்களையும் பார்ப்போம். நாளைக்கு நம்ம என்ன ஒரு ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பொசிஷனலா மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம விளாவரியாக பார்ப்போம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். முதல்ல இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து மார்க்கெட்ல நடந்தது, அதுக்கான எதிர்பார்ப்புகள் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதையும், ஸோ ஒரு சில குளோபல் கேசஸ் வச்சு மார்க்கெட் அடுத்த கட்டமா எந்த நிலைக்கு போகும் அப்படிங்கிறதையும் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இன்னைக்கு வந்து மெயினா ஆர்பிஐயோட பாலிசி மீட்டிங் இருந்துச்சு காலையில. பட் இதனால நேரத்தையே வந்து நம்ம வந்து கேட்டீங்கன்னா நிப்டியோடைய கிரெடிட் வீடியோ நம்ம போடலை. பட் என்ன ஒரு டிசிஷன் வரும் அப்படின்னு. பட் இருந்தாலும் ஏற்கனவே போன மீட்டிங்ல தான் வந்து நமக்கு வந்து ரேட் கட் நடந்திருந்ததுனால இந்த மீட்டிங்ல ஒரு நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கம்மியாக தான் வந்து எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் அப்படி நடந்தால் அது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவா இருந்திருக்கலாம். பட் ஆனால் இன்னைக்கு அதையும் அறிவிச்சிட்டாங்க. அன்சேஞ்ச் அப்படின்னு கிட்டத்தட்ட சேம் அதே 5.5 தான். ஸோ இதனால மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகிட்டு திரும்ப ஒரு இறக்கத்தை நோக்கி தான் போயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இருந்தாலும் பொசிஷனலாக பேங்க் நிஃப்டியுமே ஒரு சைட்வேஸில் ட்ராவல் ஆகிட்டு திரும்ப ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குளோபல் ரீதியாக இப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய தலைவலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் பிரசிடென்டோடைய டேரிஃப் தான் பெரிய தலைவலியாக இருக்குது. இப்போ இவர் ரீசெண்டாக அறிவிச்சிருக்கிற அறிவிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார்மா ஸ்பேஸுக்கு 250% வரைக்கும் நான் டேரிஃப் போடுறதுக்கான ஐடியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. பட் இதை உடனடியாக நம்ம கொண்டு வர போறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆரம்பத்துல நாங்க சின்னதா ஸ்டார்ட் பண்ணுவோம், வருஷம் போக போக அதை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான பேச்சை தான் அவர் வந்து பேசியிருக்காரு. பட் அந்த பேச்சில் ஒரு கிளாரிபிகேஷனா எதுவும் இல்லை. இப்போ ஏற்கனவே வந்து இந்தியாவுக்கு போடக்கூடிய 25% அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு வந்து 7ஆம் தேதியில இருந்து சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு நைட், அதாவது யூஎஸோடைய டைம் படி அவங்களுக்கு பகல் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க போறதா ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயத்த நான் இதில் அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு என்ன டிசிஷன் அப்படிங்கிறத நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். பொசிஷனலா என்ன லெவல்ல இருக்குங்கிறத நம்ம வீடியோவோட எண்ட்ல பார்ப்போம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஒரு பெரிய ஒரு ஹைப்ல இல்லை. பட் ஆனால் கண்டினியூஸா டவுன் சைட்ல தான் டிராவல் ஆச்சு. கிட்டத்தட்ட ஐடி ஸ்பேஸ்ல இருந்து, வார்மா ஸ்பேஸ்ல இருந்து, ஆட்டோ ஸ்பேஸ்ல இருந்து, ஸோ நிப்டிக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸஸும் இன்னைக்கு டவுன் தான். எதுவும் பெருசா ஒரு மூவ்மெண்ட் பண்ணல. அதே மாதிரி எஃப்எம்சிஜி நம்ம வந்து ஏற்கனவே சனிக்கிழமை ஒரு வீடியோ நம்ம பேசியிருந்தோம். பட் இன்னைக்கு நல்ல ஒரு கரெக்ஷன் போடும் அதில் வந்துருக்கு. பிரிட்டானியா கண்டினியூஸா 2வது நாளா கிட்டத்தட்ட நேற்று ஒரு 2% மேல இறங்கி இருந்துச்சு. ஸோ இன்னைக்குமே 2% மேல கீழே இறங்கியிருக்கு. அதையும் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வச்சுருக்கோம். அதே மாதிரி போஸ்ட் லிமிட்டடையும் அதே மாதிரி நம்ம வச்சிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நேற்று இந்துஷன் பேங்க் வந்து பேங்க் நிஃப்டியில ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்துச்சு. பட் இன்னைக்கு இந்துஷன் பேங்க் வந்து கீழே இறங்கி இருந்துச்சு. அதே நேரம் நேற்று ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கினாரு. இன்னைக்கு ஏசியன் பெயிண்ட்ஸ் மேலே ஏறி இருக்கு. அதே மாதிரி ட்ரெண்டும் மேலே ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட ஸ்டாக்ஸ் வைஸ்ல வந்து இன்னைக்கு ஒரு பெரிய நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ப்ளூ சிப் ஸ்டாக்ஸஸ் எல்லாமே ஒரு மைனஸ் சைட்ல தான் வந்து பார்க்க வேண்டி இருந்துச்சு. பட் அதுவும் மார்க்கெட்ல நல்ல இம்ப்ளிமெண்ட்டும் ஆயிருந்துச்சு. ஸோ நிப்டிக்கு இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். இப்போ மார்க்கெட்ல பெரிய சம்பவம் வந்து நடக்க போகுதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு லோ வந்து ப்ரிடிக்ட் ஆயிருந்துச்சு. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் நமக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு லோ ஒன்று ப்ரிடிக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 21,900 சில்ட்ரன்ஸ் அந்த இடத்துல இருந்து திரும்ப மார்க்கெட் வந்து நமக்கு மேல 25,500 600 வரைக்கும் வந்துச்சு. இப்போ திரும்ப ஒரு ரிவர்சல் பேக்குக்கு வந்து திரும்பவும் அந்த இடத்த குறி வைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இது வந்து டெக்னிக்கலா நம்ம பார்க்கும்போது மந்த்லி கேண்டில்ல இப்படி ஒரு பொசிஷன் வந்து தெரியுது.
கிட்டத்தட்ட ஒரு சில இண்டிகேட்டர்ஸுமே வந்து அதை தான் ப்ரிடிக்ட் பண்ணுது. வீக்லி பொசிஷன்லயும் நம்ம பார்க்கும்போது எல்லாரும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நியரஸ்டா இருக்கக்கூடிய 24,300 200 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டை நம்ம பார்க்குறோம். பட் ஆனா அதை தாண்டி பெருசா கீழே ஒண்ணு நடக்க போகிற மாதிரியான சம்பவங்கள் இருக்கு. இதுக்கு போன மந்தோடைய ஒரு லாங் பியரிஷ் கேண்டிலே வந்து ஒரு எடுத்துக்காட்டா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதோடைய 80% மேல திரும்ப ஒரு டே கேண்டில் ஆகுது க்ளோசிங் நடந்துச்சுன்னா ஃபர்தரா மூமெண்டம் வந்து ஒரு இன்சைடர் கேண்டிலாக நடந்தா கூட ஒரு பாசிட்டிவா நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த மந்த் ஆகஸ்ட் மந்த் பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இது வரைக்குமே உங்களுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷனை தொடலை. பட் அதுக்கு கீழேயே தான் வந்து என்னன்னா டிராவல் ஆகுது. போன மந்த் லோவுக்கு கீழே இன்னைக்கு ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. பட் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கம்பல்சரி ஏதோ ஒரு விஷயம் பெருசா மார்க்கெட்ல நடக்க போகுது. குறிப்பா தொடர்ச்சியா 2 நாட்களாக கோல்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஏறிட்டு போகுது. எம்சிஎக்ஸ் கோல்டு 1,00,000 தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட 3வது நாளா. ஸோ ஏற்கனவே ஒரு வாட்டி கோல்டு வந்து 1 லேக் அபோவ் போச்சு. பட் ஆனா 2 நாள் கூட அதால சஸ்டெயின் பண்ண முடியாம திரும்ப கீழே இறங்கிச்சு. பட் ஆனா இப்போ சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஸோ இங்க இருந்து அந்த பக்கம் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை வரும். அதாவது ஈக்விட்டி மார்க்கெட் வந்து கமாடிட்டி மார்க்கெட் பக்கம் தாவுறாங்க அப்படின்னா ஸோ கோல்டுல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள போக போகுது அப்படின்னா ஏன் அப்படின்னா இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்ல ஏதோ ஒரு மைனஸான விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து காட்டுது. இதே இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதே எதிரொலிக்குது. கிட்டத்தட்ட நிஃப்டியோடைய கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட க்ளோசிங் ஆகாத கால் சைட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து 17 கோடிக்கு மேல இருக்கு. இது ரைட் பண்ணப்பட்ட கான்ட்ராக்ட்ஸா கூட இருக்கலாம். புட் சைடு பாத்தீங்கன்னா பெரிய லெவல் இல்லை, ஒரு 12 கோடி வரைக்கும் வச்சிருக்காங்க. ஒருவேளை இன்னும் கீழே மார்க்கெட்டை பெருசா இறக்கலாம், எது வரைக்கும் இறக்கலாம்? ஸோ என்னுடைய ஒரு டெக்னிக்கல் வியூபடி நம்ம பார்க்கும்போது அடுத்த மாசம் உங்களுக்கு ஒரு 10ஆம் தேதிக்கு உள்ளவே உங்களுக்கு ஒரு பெரிய இறக்கத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுவும் 23,200 வரைக்கும் கிட்டத்தட்ட என்னுடைய கால்குலேஷன் இருக்கு. இதை பொறுத்திருந்து பார்ப்போம். 24,200 உடைச்சதுன்னா கம்பல்சரி அங்கிருந்து 1000 பாயிண்ட் கீழே நிஃப்டி கம்பல்சரி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கிறதும் குளோபல் நியூஸஸ் வர்றதும் அதைத்தான் எதிரொலிக்குது. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு ஓவர் நைட் பொசிஷனும் யாரும் எடுக்காதீங்க. சின்ன கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்றவங்க லிமிட்டடான ஸ்டாப் லாஸ் வர ட்ரேட் நீங்க பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வரணும்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.